Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. பூங்காற்று திரும்புமா சீரியல் இந்த டைமிங்ஸ் தான் டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ செப்பரேட்டாக பூங்காற்று திரும்புமா ஃபேன்ஸ்க்காகவே. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருந்தீங்க பூங்காற்று திரும்புமா எந்த டைமில் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ப்ரொமோ வரதுக்கு முன்னாடியிலேருந்து இந்த சீரியலுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. ஏன்னா ஆக்டர் சோபனா அகைன் வந்து விஜய் டிவிலே என்ட்ரி தராங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ என்ன நியூஸ் கிடச்சிருக்குன்னா, ஆடுகளம் சீரியல் மாதிரியும் பூங்காற்று திரும்புமா சீரியலையுமே ப்ரைம் டைமில் அதுவுமே 10 மணிக்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. ஒருவேளை சன் டிவி 10 மணிக்கு லான்ச் பண்ணதுனால இவங்க பண்ணுறாங்களா, அப்படி என்ன 10 மணிக்கு இப்போ டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு சிந்து பைரவி சீரியல் 3+, அதாவது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 3 அப்படிங்கிற ரேட்டிங் இந்த தடவை வாங்கியிருக்கு. ஸோ ரேட்டிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சீரியலுக்கு. அந்த சீரியல் ஹீரோயினுக்காகவே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த சீரியலில் பார்க்குறதில்ல, ஏன்னா அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ அந்த சீரியல்னால டிஆர்பி வர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி பூங்காற்று திரும்ப சீரியலில் 10 மணிக்கு லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவி பிளானிங்கில் இருக்காங்களாம். ஸோ இந்த நியூஸ் எப்படி கிடச்சிது அப்படின்னா, இந்த சீரியலில் ஆக்டர் ஈசன் சியாம் தான் ஹீரோவாக வந்து ப்ளே பண்ணுறாரு. ஒன் ஆஃப் த செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஆக்டர் சோபனாவோ அவரும் இருக்கிற மாதிரி தான் வந்து 2 ப்ரொமோவுமே லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆக்டர் ஈசன் சியாம் தான் பார்த்திங்கன்னா இதை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. பூங்காற்று திரும்புமா நியூ சீரியல் மண்டே டு ஃப்ரைடே at 10 PM அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஹீரோவே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ சிந்து பைரவி சீரியல் 10 மணிக்கு டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ அந்த சீரியல் தான் 6 o'clock டைம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நீனான் காதல் சீரியலோட கிளைமேக்ஸுமே எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு நீனான் காதல் சீரியலில் ஏப்ரல் லாஸ்ட் வீக்கு முன்னாடி வீக் வந்து முடிச்சுட்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக்லேருந்து இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு ஹை சான்சஸ் இருக்குது. ஏன்னா அந்த சீரியலோட கிளைமேக்ஸ் விட்ட முடிச்சு ரொம்ப நாள் ஆகுது. ரொம்ப எபிசோட்ஸ்லாம் அவங்க வச்சிருக்க சான்சஸ் இல்லை. சரி பார்ப்போம், ஹீரோவும் இப்படி சொல்கிறாரு, வேறு ஏதாவது டைமிங்ஸ் கடைசி விஜய் டிவி மாற்றிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. இந்த டைம் சேஞ்சஸை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.